அமைக்கப்பட்ட இந்த பைப்லைன்ஸ் தான். அதனாலதான் இதை உலகத்துல 8வது அதிசயம் என்று சொல்றாங்க. இந்த திட்டத்தின் மூலம் லிபியால இருக்கிற 6.7 மில்லியன் மக்களுக்கு குடிநீர் பிரச்சனை என்றது தீர்க்கப்பட்டது. இங்க இருந்து எடுத்துட்டு வர தண்ணியில 70% தண்ணியை விவசாயத்துக்கு பயன்படுத்த தொடங்கினாங்க லிபியா விவசாயிகள். இப்படி இவங்க யூஸ் பண்ணதன் காரணமா லிபியால இருக்கிற வடக்கு பகுதியும் மேற்கு பகுதியும் ஒரு பச்சை பசையில் என்ற ஒரு பசுமை நிறைந்த இடமாக மாற்றப்படுது. இந்த திட்டத்துல 3 கட்டமா வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இந்த 3 கட்ட வெற்றியும் லிபிய அரசாங்கத்தின் சொந்த செலவிலேயே நடத்தப்பட்டது. அதாவது எந்த ஒரு நாட்டுடையும் கடன் வாங்காமையே இந்த திட்டத்தை செயற்படுத்தி முடிச்சார் முகமது கடாஃபி அவர்கள். இப்படி நல்ல விஷயங்கள் லிபியா நாட்டுக்கு நடந்து கொண்டு இருக்கும்போதுதான் அவங்களுக்கான ஒரு கெட்ட விஷயமும் நடக்க ஆரம்பிக்குது லிபியா நாட்டுல. ஜூலை 22, 2011 லிபியால நடந்த உள்நாட்டு போர்ல லிபியாவை ஆண்ட முகமது கடாஃபி அவர்கள் கொல்லப்படுறார். இவங்களோட அடுத்த கட்ட திட்டமான அதாவது 4ஆம் கட்டம் 5ஆம் கட்ட திட்டத்துக்காக இவங்க தொடங்கி வச்சிருந்த குழாய் தயாரிக்கிற நிறுவனங்கள் மேல நாட்டோ படையிட விமானங்கள் குண்டு போட்டதால அந்த ஃபேக்டரியே சுத்தமா அழிஞ்சு போகுது. இதனால 4ஆம் கட்டம் மற்றும் 5ஆம் கட்ட நடவடிக்கைகள் நிறுத்தப்படுது. 2014 இருந்து 2020 மட்டும் நடந்த 2ஆம் கட்ட சிவில் போர்ல இந்த முகமது கடாஃபி உருவாக்கி வச்ச இந்த நீர்ப்பாசன திட்டம் என்றது புறக்கணிக்கப்பட்டு